ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு. ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும். அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப் அப் பண்ணி வச்சுட்டு இருக்க மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பதுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடந்தே தீரும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது, இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மகர ராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, முதல்ல 7.5 சனியோடைய நிறைவு, அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய விடுதலை. அதே போல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் குருவுடைய பார்வை, ராசிக்கு 2ல் ராகு, 8ல் கேது. இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி, அதுவும் வரலாறு காணாத மாற்றம்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அவமானங்கள், கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. அவ்வளோ தொந்தரவுலாம் தாண்டி வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும்போது 2026 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோ வேலை இழப்பு, எவ்வளோ பேருக்கு பிரச்சனை, எவ்வளோ பேருக்கு வேலை இல்லாமல் போனதுனால கடன் கட்ட முடியல, அதனால் வீடு போயிருக்கோம், கார் போயிருக்கோம், நகை போயிருக்கோம். அதுவும் ஏதோ ஒரு மாதம் 2 மாதம் வேலை இல்லாமன்றது இயற்கை. 6 மாதமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், 1 வருஷமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலைக்கு போக முடியாத சில பிரச்சனைகள், ஏதோ வேறு ரீசன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். வேலை கிடச்சிரும், கவலைப்படாமல் இருங்க, பொறுமையாக இருங்க, 100% நல்லா தான் இருக்க போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை மாற்றம் கிடைச்சே தீரும். சார் ஏற்கனவே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், கிடைக்க மாட்டேங்குது சார், 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து வேலை வாய்ப்பு வரும். நல்ல சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழல்கள் கண்டிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் தொழிலில் மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய நேரம். முதல்ல என்னென்னா, அந்த தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அது மாறிடுச்சுனாவே போகும் சார், எல்லாம் வருது சார், ஆனால் கடைசியில் முடிய மாட்டேங்குது, பணம் வர மாட்டேங்குது, பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல இப்படின்னு சொல்லி புலம்பக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பவர்கள். பிஸ்னஸ் வராமலாம் இல்லை, வருது, ஆனால் கடைசியில் முடிஞ்சு அதில் ஏதாவது ஒரு போராட்டமாக மாறி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பணம் சேரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருகின்ற இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பிஸ்னஸில் நிறைய வாய்ப்புகள் வரும், பிஸ்னஸில் பலவிதமான லாபங்கள் வரும், அதன் மூலமாக நீண்ட நாள் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வீட்டு கடன் கட்டாமல் 6 மாதம் 3 மாதம் இருக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்கீங்க. ஜொல்லுலாம் ஏலத்துக்கு போயிடும், அதுக்கு ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே டாப் அப் பண்ணி வச்சிட்டு இருக்க மகர ராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. அந்த நிலை மாறும். வீட்டு கடனை கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது, நகையை திருப்பதுக்கான ஒரு வாய்ப்பு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம், கேட்ட இடத்துல பண வரவுகள் வரும், தொழிலில் தடைகள் விலகும், புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது. அதே போல் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள்,
திருமணமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கிங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் திருமண வாய்ப்புகள் கைகூடும். அது எந்த ஏஜில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடந்தே தீரும். ஒன்று. அதே போல் திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு போயிட்டுருக்கு வச்சுங்க, மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒன்று மனைவி கூட கணவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்பு, இல்லை பர்மனெண்ட்டாக பிரிஞ்சு நிம்மதியான இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, குடும்பத்தில் நிறைய சந்தோஷமான விஷயங்கள், மன நிறைவை கொடுக்கக்கூடிய அற்புதமான சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே நிறைய பேர் ஏமாந்து கஷ்டப்பட்டு அங்கே பணத்தை கொடுத்து இங்கே பணத்தை கொடுத்து வரல போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இயற்கையாகவே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த பிரச்சனையும் வராது. அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நிலை மாறும். நல்ல நிலையில், நல்ல வேலையில், நல்ல தொழில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு மகர ராசி என்பது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலேயே பல குடும்ப வாழ்க்கையில் சண்டை பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகள் எல்லாமே வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தீரும். குடும்பத்தால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் PDFல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.